நேற்று நைட்டு ஒரு 8:45 இருக்குங்க, வீட்டிலேருந்து கால் வந்தது. வீட்டு வாசல்ல 10 பொம்பளைங்க குடிச்சிட்டு அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. ஏன் எனக்கு கால் வந்ததுன்னா, அந்த 10 பொம்பளைல ஒரு பொண்ணு எங்க வீட்டில் குடியிருக்கிற பொண்ணுங்க. எனக்கு வினவு தெரிஞ்சு 10 பொம்பளைங்க குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போடுறத நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த சுச்சுவேஷனை நேரில் பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலைங்க. நான் 100 கால் பண்ணி, சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இங்கே 10 பொம்பளைங்க குடிச்சிட்டு ரகலை பண்ணுறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உடனே 3 போலீஸ்காரங்க வந்துட்டாங்க ஸ்பாட்டுக்கு. ரொம்ப நாளையாக அந்த போலீஸ்காரங்க சமாதானப்படுத்தி பார்க்குறாங்களும் ஒன்றும் நடக்கலை. ஒரு வழியாக அதுங்களாம் சமாதானப்படுத்திட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் என்கிட்ட கொடுத்துட்டு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன் இந்த விஷயத்த நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன்னா, ஒரு வீடை வாடகைக்கு ஓடுறதுக்கு முன்னாடி தீர விசாரிச்சுட்டு வாடகை கொடுங்க. இத்தனை வருஷத்தில் நான் அந்த மாதிரி பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க. ஆம்பளைங்க குடிச்சிட்டு ரோட்டில் ஊழ்ந்து கிடக்கிறத பார்த்துருக்கோம். பொம்பளைங்கள்லாம் குடிச்சிட்டு ரோட்டில் சண்டை போடுறது இப்போ தாங்க பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இந்த ஜென்ரேஷனே இப்படி இருக்கே, இவங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தான் தெரியல.